சைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேடுங்கள். காரணம், சைத்தான் மிக 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 மோசமானவன். நம்முடைய தந்தை ஆதமை சொர்க்கத்திலே இருந்து வெளியேற்றின மிகப்பெரிய ஒரு பாவி. நம்முடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சொர்க்கத்திலே இருந்து வெளியேற்றியவன். அந்த அளவுக்கு கர்ணகொடூரமானவன். ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வீட்டிலே இருந்து நீங்கள் புறப்படும் பொழுது பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் என்று சொல்லி வீட்டிலே இருந்து நீங்கள் புறப்படுங்கள். அப்படி புறப்படும் பொழுது ஒரு மனிதன் கதவை திறந்து வீட்டிலே இருந்து வெளியே வரும் பொழுது 2 சைத்தான் வாசலிலே வந்து உடனே நிற்பானாம். எதற்கு? அவன் வெளியே வந்தவுடன் அவனை கூட்டிட்டு போய் வழிகெடுப்பதற்காக. பெரும் பாவங்களில் ஈடுபட வைக்க, சிறு சிறு பாவங்களை செய்ய வைக்க, நரக நெருப்புக்குரிய காரியத்தை செய்ய வைக்க, அல்லாஹ்வுடைய கோபத்தை பெற்ற நிலையில் அவன் திரும்ப வீட்டுக்கு வரக்கூடிய அளவுக்கு அவனை கெடுக்க சைத்தான் ரெடியாக வாசலிலே நிற்பான். யார் வீட்டிலே கதவை திறந்து வெளியே செல்லும் பொழுது பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் என்று சொல்லி புறப்படுகிறார்களோ, அப்படி புறப்பட்டால் சைத்தான் 2 சைத்தானும் பேசிக்கொண்டு ஓடுவானாம். என்ன சொல்லுவானாம்? பாத்தியா, வீட்டை விட்டு வெளியே கிளம்பும் பொழுது எல்லா பொறுப்பையும் அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்து விட்டானே, இனி எப்படி இவனை நாம் வழிகெடுக்க முடியும் என்று சொல்லி சைத்தான்கள் ஓடி விடுகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆக சைத்தானிடமிருந்து பாதுகாப்பு படைவதற்கும் ஒரு துவா. 23வது அத்தியாயத்தின் 97 98வது வசனம், வக்குல் ரப்பி அஊது பிக்க மின் ஹமஸாத்திஸ் ஷயாத்தீன். அல்லாஹ்வே, சைத்தானுடைய தூண்டுதலில் இருந்து உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். வஅஊது பிக்க ரப்பி ஐ யஹ்லுரூன். சைத்தானை விட்டும் எங்கள் எல்லோரையும் தூரமாக்கு யா அல்லாஹ், அவனோடு எந்த நெருக்கத்தையும் எங்களுக்கு நீ உண்டாக்காதே யா அல்லாஹ் என்று சைத்தானிடமிருந்தும் பாதுகாவல் தேடுகிற துஆவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கற்றுத் தருகிறான். அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யும் பொழுது நல்ல நல்ல வாசகங்களை பயன்படுத்தி நீங்கள் துஆ செய்யுங்கள். 3வது அத்தியாயத்தின் 53வது வசனம், ரப்பனா ஆமன்னா பிமா அன்ஸல்த வத்தபஅன ரசூல ஃபக்துபுனா மஅஸ் ஷாஹிதீன். அல்லாஹ்வே, உன்னுடைய தூதரை நாங்கள் உடனடியாக உன்னுடைய தூதருக்கு நாங்கள் கட்டுப்பட்டவர்கள். நீ கட்டுப்படு என்றாய், தூதருக்கு நாங்கள் கட்டுப்பட்டோம். முஹம்மது நபி வாழ்ந்தார் என்று நம்புகிறோமே தவிர அவர் கருப்பா சிவப்பா என்று கூட எங்களுக்கு தெரியாது யா அல்லாஹ். ஒரு தூதர் வந்தார், அவருக்கு கட்டுப்படுங்கள் வாழுங்கள் என்றாய். கியாமத் நாள் வரை இருக்கிற முஸ்லிம்கள் அவருக்கு கட்டுப்பட்டு இதோ நாங்கள் நடக்க தயார், உன்னை விசுவாசிக்க தயார், உன்னை ஈமான் கொள்ள தயார். அப்படி நாங்கள் விசுவாசித்த ஒரே காரணத்தினால் நல்லவர்களோடு எங்களுடைய பெயரை நீ பதிவு செய்யா அல்லாஹ், தீயவர்களோடு எங்களுடைய பெயர்களை பதிவு செய்யாதே யா அல்லாஹ் என்றும் ஒரு துவா. 5வது அத்தியாயத்தின் 83வது வசனம், யகூலூன ரப்பனா ஆமன்னா ஃபக்துபுனா மஅஸ் ஷாஹிதீன். அல்லாஹ்வே, சாட்சி சொல்லுகிற மக்களோடு எங்களை நீ இணைத்து வை யா அல்லாஹ். சாட்சி சொல்லுவார்களே மறுமை நாளில், உனக்காக வேண்டி சான்று பகர்வார்களே, அந்த சான்று பகர்கிற கூட்டத்தாரோடு சேர்த்து